அனுரா அரசுக்கு எதிராக ஜோதிடர்களை நாடும் முன்னாள் அரசியல்வாதிகள். திருமணம் செய்யும் அனைவருக்கும் வீடு வழங்கப்பட வேண்டும். பிரதி அமைச்சர். அனுர தரப்பின் கருத்தினால் அதிருப்தி அடைந்துள்ள மனுஷர். அனுர அரசின் மற்றுமொரு அதிரடி நடவடிக்கை. எரிபொருள் விலையை குறைக்குமாறு அரசாங்கத்திடம் கோரிக்கை. இலங்கைக்கு தமது ஆதரவை வெளிப்படுத்தியுள்ள சிங்கப்பூரின் பிரதமர். ஆப்னர் HD கனடாவின் இன்றைய முக்கிய செய்திகள். இலங்கை செய்திகள். சமகால அனுர அரசாங்கம் எவ்வளவு காலம் நீடிக்கும் என்பது குறித்து முன்னாள் அரசியல்வாதிகள் ஆலோசித்து வருகின்றனர். இதற்காக தமது ஆஸ்தான ஜோதிடர்களிடம் ஆலோசனை பெற்று வருவதாக தென்னிலங்கை தகவல்கள் தெரிவிக்கின்றன. பொது தேர்தலின் போது சரியான முறையில் செயற்பட்ட போதும் தாம் தோல்வியடைந்துள்ளதாக பல முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் மனவேதனையில் உள்ளனர். இந்நிலையில் மீண்டும் தாம் நாடாளுமன்றம் செல்ல என்ன செய்ய வேண்டும் என்பது குறித்து ஆராய்ந்து வருகின்றனர். கடந்த அரசாங்கத்தில் பிரபல்யமாக இருந்து பல அரசியல்வாதிகள் ஜோதிடர்களின் இல்லங்களில் முகாமிட்டுள்ளதாக தெரிய வருகின்றது. தற்போதைய அரசாங்கத்தை தோற்கடிக்க வழிமுறைகள் உள்ளதா என்பது குறித்தும் பலர் பரிசீலித்து வருவதாக அரசியல் மட்ட தகவல்கள் தெரிவிக்கின்றன. எதிர்காலத்தில் திருமணம் செய்து கொள்ளும் அனைத்து தம்பதியினருக்கும் வீடு வழங்கப்பட வேண்டும் என வீடமைப்பு பிரதி அமைச்சர் TP சரத் தெரிவித்துள்ளார். தொலைக்காட்சி சேவை ஒன்றுக்கு வழங்கிய நேர்காணலில் TP சரத் இந்த விடயங்களை தெரிவித்துள்ளார். வீடு இல்லாத காரணத்தினால் திருமணம் செய்வது காலம் தாழ்த்தப்படுவதாகவும் அவ்வாறான ஒரு நிலைமை இனி நீடிப்பதற்கு இடமளிக்கப்படாது எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். 24 முதல் 30 வயதுக்குள் திருமண பந்தத்தில் இணைந்து கொள்ள வேண்டும் எனவும் அதுவே சரியான வயது எனவும் அவர் தெரிவித்துள்ளார். இந்த வயதில் திருமண பந்தத்தில் இணைந்து கொள்வோருக்கு வீடு ஒன்றை வழங்குவது அரசாங்கத்தின் பொறுப்பாகும் என அவர் தெரிவித்துள்ளார். இவ்வாறான ஒரு நிலையை எட்டும் வரையில் நாட்டை அபிவிருத்தி பாதைக்கு இட்டு செல்ல நடவடிக்கை எடுக்கப்படும் என தெரிவித்துள்ளார். கேள்விக்குரிய E8 விசா திட்டத்தை பயன்படுத்தி இலங்கையில் தற்போதுள்ள சட்ட நிபந்தனைகள் மூலம் நாட்டிற்கு வேலைவாய்ப்புகளை பெற்றுக் கொடுக்க தாம் உழைத்ததாக முன்னாள் தொழில் மற்றும் வெளிநாட்டு வேலைவாய்ப்பு அமைச்சர் மனுஷ நாணயக்கார தெரிவித்துள்ளார். தற்போதைய வெளிவிவகார வெளிநாட்டு வேலைவாய்ப்பு மற்றும் சுற்றுலா அமைச்சர் விஜித ஹேரத்துக்கு எழுதிய கடிதத்தில் அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார். எந்த ஒரு வெளிநாட்டு வேலைக்காகவும் யாரிடமும் பணம் வாங்கவில்லை என்றும் இதுபோன்ற சூழ்நிலையில் தம் மீது தொடர்ந்து குற்றச்சாட்டுகள் சுமத்தப்படுவது தனது அரசியல் வாழ்க்கைக்கும் தனிப்பட்ட வாழ்க்கைக்கும் பாதகமானது என்று மனுஷ கூறியுள்ளார். மாதாந்தம் $200 மில்லியன் இருந்து $500 மில்லியன் வெளிநாட்டு பணம் அனுப்பும் நடவடிக்கையில் இருதரப்பு ஒப்பந்தங்கள் மூலம் கொரிய வேலைகளுக்கு தொழிலாளர்களை பரிந்துரைப்பதை அதிகரிக்க பருவகால வேலை வாய்ப்புகளை திறக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாகவும் மனுஷ நாணயக்கார கடிதத்தில் விளக்கமளித்துள்ளார். தற்போது நாடாளுமன்ற உறுப்பினர்கள் மற்றும் அமைச்சர்களின் ஓய்வூதியம் மற்றும் தீர்வை வரியல்லா வாகன அனுமதி பத்திரத்தை ரத்து செய்வது தொடர்பில் அரசாங்கத்தின் கவனம் செலுத்தப்பட்டுள்ளது. அத்துடன் தற்போது அமைச்சுக்களுக்கு சொந்தமான 150 சொகுசு வாகனங்களை விற்பனை செய்வதற்கு அமைச்சரவை அங்கீகாரம் பெற்றுக்கொள்வதற்கு நடவடிக்கை எடுத்து வருவதாக அரசாங்க தகவல்கள் தெரிவிக்கின்றன. நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கு V8 மற்றும் மாண்டேரோ போன்ற சொகுசு வாகனங்களை வழங்குவதில்லை எனவும் அரசாங்கம் தீர்மானித்துள்ளது. அமைச்சர்களின் சம்பளம் மற்றும் கொடுப்பனவுகள் தொடர்பான தகவல்களை மீளாய்வு செய்த பின்னர் முடிவெடுக்கப்படும் என்றும் அந்த வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கு துப்பாக்கி மற்றும் துப்பாக்கி பயிற்சி வழங்குதல் வீடுகள் தொடர்பாக இதுவரையில் எந்த முடிவும் எடுக்கப்படவில்லை. அமைச்சர்களின் சிறப்புரிமைகளை மீளாய்வு செய்வதற்காக ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கவினால் விசேட குழு ஒன்று அண்மையில் நியமிக்கப்பட்டது. குறித்த குழுவின் பரிந்துரையை கருத்தில் கொண்டு அமைச்சர்களின் சிறப்புரிமைகள் குறித்து தீர்மானிக்கப்படும் என தெரியவந்துள்ளது. எரிபொருள் விலையை குறைக்குமாறு ஐக்கிய மக்கள் சக்தி கோரிக்கை விடுத்துள்ளது. எதிர்க்கட்சி தலைவர் காரியாலயத்தில் நேற்று நடைபெற்ற செய்தியாளர் சந்திப்பில் அவர் இதனை தெரிவித்துள்ளார். நாளை மறுதினம் எரிபொருள் விலை திருத்தம் செய்யப்பட உள்ளதாக ஐக்கிய மக்கள் சக்தியின் நாடாளுமன்ற உறுப்பினர் SM மேரிகார் தெரிவித்துள்ளார். எதிர்வரும் எரிபொருள் விலை திருத்தத்தின் போது எரிபொருளின் விலையை $50 குறைக்க வேண்டும் என அவர் கோரியுள்ளார். அத்துடன் தேசிய மக்கள் சக்தி எரிபொருள் விலை குறைப்பு குறித்து தேர்தல் மேடைகளில் செய்த பிரச்சாரம் மெய்ப்பிக்கப்பட வேண்டும் என அவர் வலியுறுத்தியுள்ளார். மக்களை பற்றி பேசுவதற்காகவே தம்மை மக்கள் நாடாளுமன்றத்துக்கு தெரிவு செய்துள்ளதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். இலங்கையின் புதிய பிரதமர் ஹரணி அமரசூரியவின் தலைமைத்துவத்தின் மீது சிங்கப்பூரின் பிரதமர் லாரன்ஸ் வாங் நம்பிக்கை வெளியிட்டுள்ளார்.
ஹரணியின் நியமனத்திற்கு வாழ்த்து தெரிவிக்கும் வகையில் சிங்கப்பூரின் பிரதமர் எழுதிய கடிதத்திலேயே இந்த நம்பிக்கை வெளியிடப்பட்டுள்ளதாக இலங்கையின் வெளிவிவகார அமைச்சு தெரிவித்துள்ளது. 2024 நவம்பர் 18 அன்று இலங்கை ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கவினால் ஹரணி அமரசூரிய மீண்டும் பிரதமராக நியமிக்கப்பட்டார். எடின்பர்க் பல்கலைக்கழகத்தின் சமூக மானுடவியல் முனைவர் பட்டம் பெற்ற கல்வியாளரான 54 வயதான ஹரணி கல்வி மற்றும் உயர்கல்வித்துறைகளை தம்வசம் கொண்டிருக்கின்றார். இந்த நிலையில் நாட்டை வழிநடத்தவும் சீர்திருத்தங்களை மேற்கொள்ளவும் இலங்கை மக்கள் உங்களுக்கு வலுவான ஆணையை வழங்கியுள்ளனர் என்றும் ஹரணியிடம் லாரன்ஸ் வாங் தெரிவித்துள்ளார். உங்கள் தலைமையின் கீழ் இலங்கை வெற்றி பெறும் மற்றும் வலுவடையும் என்று நான் நம்புகின்றேன் என்றும் வாங் எழுதியுள்ளார். ராஜதந்திர உறவுகளில் 55வது ஆண்டு நிறைவை 2025 நெருங்கும் நிலையில் சிங்கப்பூருக்கும் இலங்கைக்கும் இடையிலான நட்புறவை மேலும் வலுப்படுத்த ஒன்றிணைந்து செயற்பட தாம் விரும்புகின்றேன் என்றும் வாங் குறிப்பிட்டுள்ளார்.